10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10 அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்குறோம். 1லிருந்து 5 வரைக்குமான வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் முதல் கேள்வி, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி a மற்றும் b என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் q மற்றும் r, a = bq + r என்றவாறு அமையுமானால் இங்கு r ஆனது. இது யூக்ளிடின் வகுத்தல் விதியை தான் பயன்படுத்தி தீர்வு எழுதுகிறோம். இதில் ஆரின் மதிப்பு எதுலேருந்து எது வரைக்கும்னா டைரக்டான ஒரு தீர்வு தான். ஆரின் மதிப்பானது 0 ≤ r r b அப்படிங்கிற இடைவெளியில் அமையும். ஆப்ஷன் இ சரியான விடையாகும். அடுத்து இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ மிகை முழுக்களை நாம் முதல்ல எழுதிடலாம். மிகை முழுவின் கணங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. மிகை முழுவின் கணங்கள் அப்படிங்கிறப்ப 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு 4 கியூப் 5 கியூப் ப்ளஸ் 6 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது மிகை முழுக்களின் கணங்கள். இதை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1 கியூபோட மதிப்பு 1, 2 கியூபு 8, 3 கியூபோட மதிப்பு 27, 4 கியூபு 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 64, 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 25 பெருக்கல் 5 125, 6 கியூபோட மதிப்பு 216. இந்த மிகை முழுக்களின் கணத்தை 9ஆல் வகுக்கிறோம். அப்படி 9ஆல் வகுக்கும் போது 1 8 முதல் மதிப்பு 1 8 அப்படிங்கிறது நமக்கு 20, அதாவது 1 8 9 விட குறைவான எண்கள் தான். அப்போ அதை அப்படியே எடுத்துடலாம். என்ன செய்கிறோம், 9ஆல் வகுக்கிறோம். அப்படி வகுக்கிறப்போ 1 8 9 விட குறைவான எண்கள்னால அப்படியே எழுதிடலாம். 27 9ஆல் வகுக்கிறப்போ 9 27, மீதியை எழுதிடலாம். மீதி என்னது 0. 64 9ஆல் வகுக்கிறோம். 7 9 63, மீதி 1. அப்போ இந்த இடத்துல மீதியானது 1. 125 9ஆல் வகுக்கிறப்போ 12ல் 1 9 9, மீதி 3. அப்போ 35 அப்படிங்கிறப்ப 4 9 36, 3 9 27, 35 - 27 அப்படிங்கிறப்ப மதிப்பானது 8. 216 9ஆல் வகுக்கிறோங்கிறப்ப 21ல் 2 9 18, மீதி 3 36, 4 9 36, மீதியானது 0. அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டே வரப்ப இதே எண்கள் தான் நமக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கும். 9ஆல் வகுக்கும் போது இந்த தொடர் வரிசையை கிடைக்கக்கூடிய மீதியை நாம் இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். அப்போ என்ன மீதி வருது, 1 8 0, திரும்ப 1 8 0, திரும்ப 1 8 0. இதே எண்கள் தொடர்ச்சியாக வருது. அப்படிங்கிறப்ப இதற்கு சரியான விடை என்ன, ஆப்ஷன் ஆ 0, 1, 8 என்பது சரியான விடையாகும். அடுத்து மூன்றாவது கணக்கு பார்க்குறோம். 65 மற்றும் 117 மீப்போவாவை 65m - 117 என்ற வடிவில் எழுதும் போது எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 65 மற்றும் 117க்கு முதல்ல மீப்போவா கணக்கிடலாம். 117 65ஆல் வகுக்கலாம். ஒரு 65 வரும். 65 பெருக்கல் 1. 117ல் 65 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி நமக்கு கிடைக்கக்கூடியது 7 - 5 2, 11 - 6ஓட மதிப்பானது 7 - 5 2, 11 - 6ஓட மதிப்பு 5, 52 மதிப்பு. இப்போ இதில் 65 எடுத்துக்கலாம். 65 எடுத்துட்டு மிகச்சிறிய எண் மீதியால் இதை வகுத்துக்கலாம். 52 அப்படிங்கிறது எத்தனை முறை வரும், ஒரு முறை தான் வரும். 65ல் 52 வகுத்துட்டோம்னா மீதி மதிப்பானது 5 - 2 3, 6 - 5 1. அடுத்து 52 எடுத்துக்கலாம். மீதி 13ஆல் வகுக்கலாம். அப்போ 13ஆல் வகுத்துட்டோம்னா 4 13 நமக்கு 52ன்னு வந்துடும். பெருக்கல் 4 52, மீதி மதிப்பானது 0. அப்போ எந்த எண்ணால் நமக்கு இறுதியாக வகுக்கிறப்ப மீதி 0 வருதோ அதுதான் அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு எண்களின் மீப்போவா ஆகும். 65 மற்றும் 117 மீப்போவா எந்த எண்ணால் வகுக்கிறோம், 13ஆல் வகுக்கும் பொழுது மீதியானது 0வா இருக்கு. அப்போ மீப்போவா 13 ஆகும். 65m - 17 117 என்ற வடிவில் எழுதும் பொழுது இந்த மீப்போவா 13ஐ இந்த வடிவில் எழுதும் பொழுது எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் 4 ஆப்ஷனில் 4 2 1 3 அப்படிங்கிற எண்களில் எம்முக்கு பதிலாக நம்ம 2ன்னு பிரதியிட்டோம்னா
இந்த 117 அதிலிருந்து மைனஸ் பண்ணுறோம். 65 பெருக்கல் 2 130 மைனஸ் 17 அப்படிங்கிறப்ப மதிப்பானது 13. இப்போ 65 எம் மைனஸ் 117 அப்படிங்கிறது மீப்போவ 13க்கு சமமாக இருக்கணும் அப்படின்னா எம்முக்கு பதிலாக எந்த எண்ணை கொடுக்கலாம்? எம் 2ஐ கொடுக்கலாம். அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2 ஆ 2 எம்மின் மதிப்பானது 2. அடுத்து 4வது கணக்கு பார்க்குறோம். 1729ஐ பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய எண்ணானது 1729. இதை பகா எண்களால் வகுக்கிறோம். இது ஒரு இரட்டைப்படை எண் அல்ல அப்படிங்கிறதுனால 2ஆல் வகுபடாது. 3ஆல் வகுபடுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா 5 3 15 17 மீதி 2 22 7 3 21 மீதி 1 19 19 3ஆல் வகுபடாது. 5ஆலையும் வகுபடாது. அப்படிங்கிறப்ப இந்த எண்ணானது நமக்கு 2ஆல் வகுபடும். ஸோ 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா சரி 7ஆல் வகுபடும். 7ஆல் வகுத்துட்டோம்னா 17ல் 1 2 14 மீதி 3 32ல் 4 28 மீதி 4 49ல் 7 49. 7 அப்படிங்கிறது நமக்கு பகா எண்ணா இருந்தது. அப்போ இந்த 247 அப்படிங்கிறது 7ஆல் வகுபடுமானா 24ல் 3 21 மீதி 3 37 வகுபடாது. அடுத்து இந்த எண்ணானது எதனால் வகுபடும்னா 13ஆல் வகுபடும். 13ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா என்ன மதிப்பு? 1 13 13 மீதி 11 117 அப்படிங்கிறப்ப 9 13 9 13 117. ஸோ அப்போ 19 13ஆல் வகுக்கிறப்ப மதிப்பு என்ன கிடைக்குது? 19 முறை வருது. இதில் 13 19 ரெண்டுமே நமக்கு பகா எண்கள்ங்கிறதுனால இதனோட நிறுத்திக்கலாம். கணக்கில் கேட்டிருக்கக்கூடியது என்ன? பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் என்னான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுக்குகளின் கூடுதல் அப்படிங்கிறப்ப இந்த 1729 எப்படி பகா எண்களாக பிரிச்சிருக்கிறோம்? 7 பவர் 1 பெருக்கல் 13 பவர் 1 பெருக்கல் 19 பவர் 1. இந்த அடக்குகளின் கூடுதல் 1 + 1 + 1 1 + 1 2 2 + 1ஓட மதிப்பானது 3. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் இ 3 சரியான விடையாகும். அடுத்து 5வது கணக்கு பார்க்குறோம். 1 முதல் 10 வரையுள்ள 2 எண்களுக்கு உட்பட அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண் என்னான்னு கேட்டிருக்கிறாங்க. 1 முதல் 10 வரையுள்ள, அதாவது இந்த 2 எண்களும் உட்பட 1 10 அதுவும் நமக்கு ஆட் ஆகும். அனைத்து எண்களாலும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண் அப்படிங்கிறப்பையும் மீசிமா நம்ம கணக்கிடணும். 1லேருந்து 10 வரையுள்ள எண்களுக்கான மீசிமா கணக்கிட்டுட்டோம்னா அதுதான் நமக்கு தேவையான மதிப்பாகும். 10 வரைக்குள்ள எண்களை எழுதிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எண்களின் மீசிமா என்னான்னு கணக்கிடலாம். 2ஆல் இதை வகுத்துக்கலாம். 1 அப்படியே எழுதிடலாம். 1 2 2 3 வகுபடாது. 2 2 4 5 வகுபடாது. 3 2 6 7 வகுபடாது. 7 அப்படியே எழுதிடலாம். 4 2 8 9 வகுபடாது. 2 10. திரும்ப இதில் 2ஆல் பொதுவாக வகுபடுறதுனால 1 1 3 1 2 2 5 எழுதிடலாம். 3 அப்படியே எழுதிடலாம். 7 2 2 4 9 அப்படியே எழுதிடலாம். 5ஐயும் எழுதிடலாம். 2 அப்படிங்கிறது ஒரே ஒரு 2 தான் இருக்குது. அடுத்து 3ஆல் வகுபடும். 3ஆல் வகுத்துட்டோம்னா 1 1 1 3 3 1 எழுதிடலாம். 5 அப்படியே எழுதிடலாம். 1 3 3 7 2ஐயும் அப்படியே எழுதிடலாம். 3 9 5. அடுத்து பொதுவாக வகுபடக்கூடிய எண்கள்னு பார்த்துட்டோம்னா 2 இடத்துல 5 இருக்கிறனால 5ஆல் வகுபடும். 1 1 1 1 ஓரஞ்சு 5 7 2 3 ஓரஞ்சு 5. திரும்ப இந்த எண்கள் எதனால் வகுபடும்? நமக்கு பொதுவாக எதனாலே வகுபடாது. ஒரு 7ஆல் வகுத்துட்டோம்னா 1 1 1 1 1 1 1 7 2 3 1. மீசிமா கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப மீதி நமக்கு எது வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வகுக்கணும். எல்லாமே 1ன்னு வர வரைக்கும். அப்போ 2ஆல் ஒரு முறை வகுக்கலாம். ஒரு 2 2 3 அப்படியே எழுதிடலாம். 1. திரும்ப இதை ஒரு முறை 3ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது 1 3 1 1 1 1 1 1 1 1 1 3 3 1. மீசிமா 2 அப்படிங்கிற எண் முதல்ல 2 முறை இருக்குது. அடுத்து 3 5
7, திரும்ப 2 பெருக்கல் 3. இதெல்லாம் பெருக்கிட்டோம்னா 2 பெருக்கல் 2 4, 4 3 4 3 12, 12 5 60, 60 பெருக்கல் 7 6 42, 420, 420 பெருக்கல் 2 840 பெருக்கல் 3 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மதிப்பானது 2520. இது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆப்ஷன் இ 2520 என்பது சரியான விடையாகும்.